குட் ஈவினிங். நாம வந்து இந்த ஒரு 3 months பைத்தான் கோர்ஸ் வந்து நம்ம ஆன்லைன்ல நம்ம படிக்கிறதாக பிளான் பண்ணுது. அதில் நீங்கள் எல்லாரும் சேர்ந்துருக்கீங்க, நம்ம படிச்சு. இன்னைக்கு முதல் வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்றது, எங்கேயாவது டவுன்லோட் பண்றது அப்படிங்கிறத பார்க்குறோம். டவுன்லோட் பண்றது, அடுத்தது இன்ஸ்டால் பண்றது, அப்புறம் சின்ன சின்ன கணக்கு எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுக்கப்புறம் இந்த இணையதளத்தை எப்படி பயன்படுத்துறது நம்ம படிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி என்னன்னா, கேமரா வந்து வெளியே ஒர்க் ஆகுது, ஜிட்ஸிக்குள்ள ஒர்க் ஆகல. அதை ஒன்றும் நீங்க பேர் பண்ணீங்க. இப்போ உங்க எல்லாத்துக்கும் வந்து இந்த பைத்தான் ஸ்கிரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். பைத்தானை வந்து பயன்படுத்துறதுக்கு வந்து நிறைய வழி இருக்குது. ஒன்று வந்து நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, உங்க கம்ப்யூட்டர்ல நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பைத்தான்ல நிறைய வெர்ஷன் இருக்கு. லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து பைத்தான் 3.9.5. இப்போ உங்க எல்லாத்துக்குமே வந்து python.org/downloads அப்படிங்கிற அந்த வெப்பேஜ் தெரியுதா உங்களுக்கு? ஹலோ, யாராவது உங்க சாட்டிங்ல ரெஸ்பாண்ட் பண்ணலாமா? இல்ல சார். உங்க சாட்டிங்ல யாராவது ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. பைத்தான் டவுன்லோட் ஸ்கிரீன் தெரியுது அப்படிங்கறது மட்டும் சொல்லுங்க. ஓகே. அது உங்களுக்கு வந்து பைத்தான் படிக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். நீங்க கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நீங்க எந்த ஒரு ஃபீலிங்கும் உங்களுக்கு வேண்டாம். ரொம்ப சிம்பிளா எப்படி கத்துக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். எந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜுமே படிக்கிறது வந்து கஷ்டம் இல்லை. இங்க python.org/downloads அப்படின்னு நீங்க வந்து இந்த வெப்சைட்டுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா இந்த ஸ்கிரீன் தெரியும். இதுல நீங்க வந்து இங்க டவுன்லோட் பைத்தான் 3.9.5 இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்க. பண்ண உடனே இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும். அது உங்களுடைய ஓஎஸ் வந்து நீங்க ஒரு நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கலாம் உங்க கம்ப்யூட்டர்ல, எந்த ஆப்ரேட்டிங் யூஸ் பண்ணிருக்கீங்க பார்த்துங்க. விண்டோஸ்னா விண்டோஸை நீங்க செலக்ட் பண்ணுங்க, அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க அந்த ஃபைல் டவுன்லோட் ஆன அந்த ஃபைல் வந்து மேக்ஸிமம் வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டவுன்லோட்ஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ள இருக்கும். அதை நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா அது வந்து இன்ஸ்டால் ஆகும். இதுதான் பைத்தானை யூஸ் பண்றதுக்கான ஒரு மெத்தட். அதை அப்புறம் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத காட்டுறேன். டவுன்லோட் பண்றதுக்கு நம்ம இங்க போறோம். சப்போஸ் வந்து நமக்கு இப்போ நீங்க எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்ண போறீங்க பைத்தான் யூஸ் பண்றதுக்கு. சில பேர் வந்து கம்ப்யூட்டர் வசதி இல்லாம இருக்கிறீங்க, கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ணா நல்லது. பட் வந்து அது ரொம்ப ஈஸியா இருக்கும். சப்போஸ் கம்ப்யூட்டர் யூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இல்லாதவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, ஆன்லைன்லேயே நீங்க கிரியேட் பண்றது எல்லாம் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அதை நான் காட்டுறேன் இதை எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி. இப்போ உங்களுக்கு வந்து பைத்தான் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு நான் சொல்லிட்டேன். இந்த பட்டன்ல நம்ம கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் டவுன்லோட் ஆகும். இங்க நம்ம யூஸ் பண்றது 3.9.5 அப்படிங்கறது நம்ம வந்து அந்த லேட்டஸ்ட் வெர்ஷன். நான் 3.7 3.8 யூஸ் பண்றேன். பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இருக்காது. ஸோ இப்போ நீங்க டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்றதுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இதை நீங்க கிளிக் பண்ண உடனே அது காமிச்சிடும். பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை. சப்போஸ் நீங்க ஆன்லைன்லேயே நீங்க செக் பண்ணணும், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இல்லை, செல்போன்லேயே நான் பைத்தான் ப்ரோக்ராம் எல்லாம் நான் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்க கூகுளுக்கு போங்க. கூகுளுக்கு போயிட்டு பைத்தான் நான் கூகுள் போயிட்டேன். இப்போ எல்லாத்துக்கும் இந்த கூகுள் ஸ்கிரீன் தெரியுதா? கொஞ்சம் யாராவது ரெஸ்பான்ஸ் தெரியுதா? ஓகே. தெரியல சார். தெரியலையா? ஓகே ஓகே, ஸ்கிரீன் ஷேரிங் பண்ணுங்க. இப்போ அந்த பைத்தான் ஆன்லைன் கூகுள்ல பைத்தான் ஆன்லைன் கம்பெனி தெரியுது இல்லையா? தெரியுது சார். ஹலோ, தெரியுது சார். தெரியுது. கூகுள்ல போயிட்டு அதாவது 2 வழி பண்றோம். ஓகே, வெரி குட். பைத்தான் ஆன்லைன் கம்பைலர் கொடுத்துட்டு நம்ம என்டர் கீயை பிரஸ் பண்றோம். இதோ காட்டுது ஆன்லைன் பைத்தான் கம்பைலர் இன்டர்பிரட்டர் காட்டுது இல்லையா? இங்க போறோம். ஆன்லைன்லயே நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். நம்முடைய கம்ப்யூட்டர்ல பைத்தான் இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இப்போ இந்த இடத்துல
நான் கொடுக்குறேன். இப்போ சாம்பிளுக்கு வந்து வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங் ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணிருக்கிறேன். இது வந்து ஒரு சிங்கிள் லைன் தான். இது எப்படி டெஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக மட்டும் நான் காட்டுறேன். டைப் பண்ணியாச்சு. இது ரிசல்ட் பார்க்கறதுக்கு இந்த ரன் பட்டன்ல கிளிக் பண்றோம். ரைட் சைடில் ரிசல்ட் காமிச்சிருச்சு. வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங் ஆன்லைன் கோர்ஸ். இதுதான் நம்ம ஆன்லைன்லயே நம்ம டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு மெத்தட். நம்ம ஏற்கனவே பார்த்தது வந்து நம்முடைய கம்ப்யூட்டர்ல எப்படி இன்ஸ்டால் பண்ணி பண்றது அப்படிங்கிறது. கம்ப்யூட்டர் இல்லாதவங்க சில பேர் இருக்கிறீங்க, 1-2 பேர் இருக்கிறீங்க. அவங்க மட்டும் இந்த ஆன்லைன்ல டெஸ்ட் பண்ற மெத்தட் நீங்க மொபைல் போன்ல கூட இதை நீங்க பண்ணிக்கலாம். பட் பெட்டர் வந்து இதுல ஒரு சின்ன மிஸ்டேக். வெல்கம். மொபைல் போன் யூஸ் பண்றீங்க. இப்படி மொபைல் போன் யூஸ் பண்றவங்க என்ன பண்ணீங்க, இந்த மாதிரி ஆன்லைன்ல டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்க கூகுள்ல போயிட்டு பைத்தான் ஆன்லைன் கம்பெனி கொடுத்தீங்கன்னா இந்த இது வெப்சைட் கிடைக்கும். இந்த வெப்சைட் போய் நீங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பெட்டர், அதுதான் பெஸ்ட் மெத்தட். அதுக்கு மாறுறதுக்கு எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. ஓகே, நம்ம இதை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம சின்ன சின்ன கால்குலேஷன் எப்படி பண்றது அப்படின்னு நாம இப்ப பார்க்க போறோம். இப்ப எல்லாருக்குமே பைத்தான் ஸ்கிரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்க பைத்தான்குள்ள என்டர் பண்ண உடனே இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு தெரியும். இதை பயன்படுத்தி நம்ம எப்படி ஒரு சின்ன சின்ன கால்குலேஷன் பண்றது அப்படின்னு பார்ப்போம். கிளாஸ் நான் முடிச்சிடுறேன். நீங்க வந்து அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அந்த டவுட் கேளுங்க. அப்புறம் நீங்க வந்து அந்த வெப்சைட்டை வந்து நீங்க எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறதும் நான் சொல்லிடுறேன். அதுல நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. ஒரு கால்குலேட்டர் மாதிரி கூட நம்ம வந்து பைத்தானை வந்து யூஸ் பண்ணலாம். கால்குலேட்டர் மாதிரி அப்படின்னு சொன்னா ஒரு கணக்கு பார்க்கறது. இப்போ 10 + 5 நமக்கு வந்து 10 + 5 அப்படின்னு சொல்லி 15 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நான் 10 - 7 கொடுக்குறேன். ரிமைண்டர் எவ்வளவு? 3. 2 மல்டிப்ளை பண்றோம். 10 × 3 10/7 கொடுக்குறேன். 10 வந்து 7ஆல டிவைட் பண்ணா நமக்கு 1.42 அப்படின்னு கிடைக்குது. இதே மாதிரி இன்னொரு ஆபரேட்டர் வந்து நமக்கு இருக்குது. எல்லாருமே நீங்க வந்து ஒரு நோட் வச்சுக்கோங்க. நீங்க நோட் பேட்ல கூட நீங்க ஸ்டோர் பண்ணனா பண்ணிக்கலாம். நோட்ல நோட்டோ அல்லது நோட் பேடோ, நோட்டுனா பேனாவும் வச்சுக்கோங்க. இது எல்லாமே நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அது ஒவ்வொரு நாள் நீங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் அப்படிங்கறத நான் இப்போ இதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு நான் சொல்லுவேன். இப்போ நாங்க என்னென்ன கொடுக்குறோமோ அதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டைம் வேணுமா? யாராவது ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. சந்துரு, பத்மா, நோட் வச்சிருக்கியா? எஸ் சார். ஓகே, இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணீங்க. ரிசல்ட்டும் நீங்க எழுதிக்கோ. ஓகே சார். இப்போ நான் இப்போ 10/7 கொடுத்தா 10 7ஆல டிவைட் பண்ணி அதோட ரிசல்ட் வந்து நமக்கு அக்யூரேட்டா காட்டுது. இப்போ அடுத்த ரிசல்ட் பாருங்க. 10/7 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த ரெண்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இதெல்லாம் நீங்க டெஸ்ட் பண்ணி எனக்கு நீங்க அப்புறம் ஷேர் பண்ண வேண்டியது.
என்ன டிஃபரன்ஸ்னு பாருங்க. 10 டபுள் ஸ்லாஷ் 7னா டிவைட் பண்ணி அந்த ஹோல் நம்பரை மட்டும் எடுத்துக்குது இல்லையா, பர்சன்ட்டை மட்டும் எடுத்துக்குது. இந்த டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? அடுத்தது 10 பெர்சன்டேஜ் 7 அப்படின்னா பெர்சன்டேஜ் வந்து ஒரு மாடுலஸ் ஆபரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். மாடுலஸ் ஆபரேட்டர்னா டிவைட் பண்ணி ரிமைண்டரை காட்டும். 10 7ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? ரிமைண்டர் என்ன வரும்? 3 வரும் இல்லையா? அதான் இப்போ 3 வருது. இப்போ 15% 6 கொடுக்குறேன். யாராவது ஆன்சரை சொல்லலாமா? ஸ்டார்டிங் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. 10% 6. 15 6ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன வரும்? 3 sir. 10 6ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன வரும்? ஸ்பீடை குறைக்கணும், குறைச்சிக்கணும். சார் 3 10 6ஆல டிவைட் பண்றோமா, ரிமைண்டர் என்ன வரும்? 3. ஓகே ஓகே. 15% 6 3. இப்போ உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இது வந்து பேசிக் ஆபரேஷன். 10 டபுள் ஸ்டார் 2 அப்படின்னு கொடுத்தோம்னா 10 ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். நம்ம மேத்ஸ்ல என்ன பண்ணுவோம்? 10 போட்டு பவர் வேல்யூ எழுதணும்னா 10 போட்டு மேல 2 எழுதுவோம் இல்லையா? இதை சூப்பர் ஸ்கிரிப்ட் கூட சொல்லுவாங்க. ஆனா நம்ம கம்ப்யூட்டர் நம்ம எப்படி பண்ணணும்னா 10 டபுள் ஆஸ்டரிஸ்க் 2 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். அப்படின்னா 10 ஸ்கொயர் 10 பவர் ஆஃப் 2 அப்படின்னு அர்த்தம். இப்போ 10 பவர் ஆஃப் 2 எவ்வளவு? 100. 100. இப்போ 100 வந்துருச்சா? இப்போ நம்ம வந்து பேசிக் கால்குலேஷன் எல்லாம் பார்த்துட்டோம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதா? நம்ம அடுத்தால போகணும். இப்போ ரெண்டு நம்பரை வந்து ரெண்டு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரை ஆட் பண்றோம். 2.5 பிளஸ் 3.5. இப்போ நம்ம ஆட் பண்றது பார்க்கலாம். ரெண்டு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரை ஆட் பண்ணிட்டோம். 5 பிளஸ் 6.5 பண்ணிட்டோம். அடுத்தது பார்க்குறோம் 5 greater than 3 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி greater than, less than, greater than or equal to இப்படிலாம் நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்கோம், நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு பூலியன் ரிசல்ட் கிடைக்கும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதாவது ட்ரூ அல்லது ஃபால்ஸ். இப்போ 10ஐயும் 5ஐயும் கூட்டா 15, 10லேருந்து 7 மைனஸ் பண்ணா ஒரு நம்பர் கிடைக்குது இல்லை, அதுக்கு பதில் இங்க என்ன கிடைக்குன்னா ட்ரூ அல்லது ஃபால்ஸ் அப்படிதான் கிடைக்கும். இப்போ வந்து 5 greater than 3 கொடுத்துருக்கேன். 5 greater than 3 தானே, அதனால ட்ரூ வந்துருக்கு. நான் இப்போ 10 greater than 20 கொடுக்குறேன். என்ன ஆன்சர் வரும்? யாராவது ஸ்டார்டிங்ல ஆன்சர் பண்ணலாமா? False. 10 greater than 20. 10 greater than 20. யாராவது ஆன்சர் பண்ணுங்களேன். காயத்ரி என்ன ஆன்சர் வரும்? False, sir. என்னமா? False. 10 greater than 20 is false. False. Very good. இப்போ false அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. நெக்ஸ்ட் 10 equal to 20. 10 வந்து equal to 20 அப்படின்னு நம்ம கேட்கிறோம். பிரவீனா என்ன ஆன்சர் வருமா? 10 equal to 20. பிரவீனா False, sir. ஃபால்ஸ். பார்க்கலாமா? பிரவீனா சொல்றது கரெக்டா இல்லையான்னு பார்க்கலாம். ஆமா, பைத்தானும் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஓகே, இப்போ நான் 20 நாட் ஈக்குவல் டு 20 கொடுக்குறேன். ஹரிசங்கர் என்ன ஆன்சர் வரும்? ஹரிசங்கர் 20 not equal to 20. என்னமா? ட்ரூ ஆ ஃபால்ஸ்? ஹரிசங்கர் ஃபால்ஸ் சொல்றான். மத்தவங்க என்ன ஃபீல் பண்றீங்க? 20 not equal to 20. ஹரிசங்கர் ஃபால்ஸ் சொல்றான். அருண்குமார் சார் என்ன வரும்?
20 நாட் ஈக்குவல் டு 20. சந்துரு என்ன வரும்? ட்ரூ சார். ட்ரூ. 20 நாட் ஈக்குவல் டு 20 தானே இல்லையா? இப்ப நாட் ஈக்குவல் டு போடும்போது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்கிளமேஷன் கேரக்டர் போட்டுக்கணும். 20 ஈக்குவல் டு 20 அப்படின்னு போடும்போது என்ன வரும்? ட்ரூ வரும். 20 நாட் ஈக்குவல் டு 20 என்ன வரும்? நாட் ஈக்குவல் டு 20 தான். அப்போ வந்து நான் வந்து ஒரு நம்பரை வந்து நம்ம ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணுறோம். அது எப்படின்னு பாருங்க. REGNO ஈக்குவல் டு 1001 அப்படின்னு கொடுக்குறேன். அப்புறம் இந்த REGNO அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு வேரியபிள். அது என்ன? அது வேரியபிள்னு சொல்லலாம், அல்லது வந்து ஒரு கண்டெய்னர் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன டேட்டா வச்சிருக்குது? 1001 அப்படிங்கிற டேட்டாவை அது வச்சிருக்குது. அந்த 1001 அப்படிங்கிற டேட்டா வந்து கம்ப்யூட்டருடைய மெமரியில ஸ்டோர் ஆகிக்கும். அதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றோம்னு சொன்னா REGNO அப்படிங்கிற வேரியபிள் மூலம் நம்ம வந்து என்ன பண்றோம்னா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். இப்போ நான் இப்போ என்டர் பண்றேன், REGNO வேல்யூ வந்து இப்படி ஸ்டோர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம REGNO அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னு சொன்னா 1001 அப்படின்னு சொல்லி அதுல என்ன டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கோ அந்த டேட்டா வந்துருச்சு. இதுதான் டேட்டாவை ஸ்டோர் பண்ற ஒரு மெத்தட். சரி, இப்போ REGNO ஈக்குவல் டு 1001 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் பைத்தான்ல. இதே இது சி லாங்குவேஜ், C++, பைத்தான்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து int அப்படின்னு கொடுத்து REGNO அப்புறம் ஒரு செமிகோலன் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். அப்படின்னா REGNO என்ன எடுத்துக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு இன்டிஜர் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கும். இன்டிஜர் நம்பர்னா என்ன? ஹோல் நம்பர். அதுல வந்து ஒரு டெசிமல் பார்ட் வராது, அதாவது ஃபுல் நம்பர் டெசிமல் பார்ட் வராது. அதை நம்ம வந்து இன்டிஜர் நம்பர் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்டே வந்து நம்ம அதை சொல்லி ஆகணும், அது என்ன டைப்புங்கிறத சொல்லி ஆகணும். ஆனா பைத்தான்ல வந்து நம்ம அப்படி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. டேட்டா டைப் எல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நம்ம என்ன டேட்டா கொடுத்துருக்கோமோ அதுல இருந்து அதை எடுத்துக்கணும். இப்போ 1001 அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா REGNO என்ன எடுத்துக்கணும்னா இன்டிஜர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். சரி, நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா டைப் ஆஃப் REGNO அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னு சொன்னா அது என்ன டைப் அப்படிங்கிறத காமிச்சிருக்கோம். இப்ப கிளாஸ் இன்ட்னு காமிச்சிருச்சா? ஏன்னா 1001ங்கிறது இன்டிஜர். அதனால இப்ப நமக்கு டைப் அப்படிங்கிறது என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறத நமக்கு வந்து காமிச்சிருக்கு. அது நம்ம இன்டிஜர் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இப்போ ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் கொடுக்குறோம். இப்போ salary ஈக்குவல் டு 40,000.50 கொடுத்துருக்கோம். நமக்கு தெரியும் இது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா. ஏன் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா 40,000.50 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு ரெண்டுக்கு உள்ள டேட்டாக்கு ஒரு டிஃபரன்ஸ் பார்க்குறோம். 1001ங்கிறது இன்டிஜர் நம்பர், ஏன்னா அதுல டெசிமல் பார்ட் இல்லை. ஆனா சேலரியில 40,000.50 அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னு சொன்னா அது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டாவை அது எடுத்துக்குது, ஏன்னா டெசிமல் பார்ட் இருக்குது. சரி, இது எப்படி ஃப்ளோட்டிங் பாயிண்ட் எடுத்துக்கிறது இப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ண போறோம். டைப் salary அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா அது என்ன டைப்னு காட்டுதுன்னு பார்க்குறோம். as float. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்துங்க. ரெண்டு நம்பர் தான், ஆனா அதுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. 1001 இருந்தா இன்டிஜர் எடுத்துக்கோ, 40,000.50னா ஃப்ளோட்டிங்கா எடுத்துக்கோ. அடுத்தது நேம் ஈக்குவல் டு ஒரு நேம் கொடுக்குறேன். நான் இப்போ காயத்ரி அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துருக்கிறேன். இது என்ன டைப் நமக்கு தெரியணும். எப்படி கொடுக்கலாம், என்ன கமெண்ட் கொடுக்கலாம், யாராவது சாட்டிங்ல ரெஸ்பாண்ட் பண்ணலாமா? இப்போ நேம் ஈக்குவல் டு காயத்ரின்னு கொடுத்துருக்கிறேன். 1001ங்கிறது இன்டிஜர், 40,000.50ங்கிறது ஃப்ளோட்டு. இப்போ காயத்ரிங்கிறது என்ன டைப்? யாராவது சாட்டிங்ல ரெஸ்பாண்ட் பண்ணலாமா? சாட்டிங்ல ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. பத்மாவதி ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்றேன். அடுத்த சந்துருவும் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நாம வந்து பைத்தான்ட்ட கேட்போம், அது என்ன ஜட்ஜ்மெண்ட் சொல்லுதுன்னு பார்க்கலாம். அதை எப்படி பார்க்கறது? டைப். ஸோ டேட்டா டைப் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த டைப் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். டைப் நேம் கிளாஸ் str.
வந்து பைத்தான் சொல்லிடுச்சு இது வந்து கிளாஸ் எஸ்டிஆர்னு சொல்லிடுச்சு. இது வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம காயத்ரியுடைய நேஷனாலிட்டியை நம்ம ஸ்டோர் பண்றோம். நேஷனாலிட்டி ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். நல்லா கவனிச்சுங்க. வழக்கமாக அந்த மிஸ்டேக் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. ட்ரூன்னு கொடுக்கும்போது நம்ம என்ன செய்வோம்னா டி வந்து ஸ்மால் லெட்டர்ல கொடுக்குறோம். அதாவது பைத்தான்ல மேக்சிமம் நம்ம வந்து எல்லாமே கீவேர்ட்ஸ் எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான் கொடுக்குறோம். சில இடங்கள்ல தான் நம்ம கேபிட்டலுக்கு யூஸ் பண்ணுவோம். அது சில இடங்கள்ல இது ஒன்று ட்ரூ இல்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல், ஃபால்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல், நன்னுல ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல். இப்போ நான் நேஷனாலிட்டி ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்துட்டோம். இப்போ இந்த நேஷனாலிட்டி ஈக்குவல் டு ட்ரூ இது வந்து என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். இங்க முதல்ல நம்ம ரிஜிஸ்டர் நம்பர் பார்த்தோம், இண்டிஜர்னு காமிச்சது, சேலரி ஃப்ளோட்னு காமிச்சது, நேம் வந்து எஸ்டிஆர்னு காமிச்சது, நேஷனாலிட்டி என்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம என்ன கமெண்ட் கொடுக்கலாம்னு யாராவது சாட்டிங்ல ரெஸ்பாண்ட் பண்ணலாமா? சாட்டிங் அந்த கமெண்ட் கொடுக்கலாம் யாராவது? ஒரு டேட்டா டைப், டேட்டாவுடைய டைப்பை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன கமெண்ட் கொடுப்போம் பைத்தான்ல? அதை நம்ம ஏற்கனவே கத்துக்கிட்டோமே. இந்த கிளாஸ்க்கு கொடுத்து ஆர்இஜிஎன்ஓ கொடுத்தோம், நேம் கொடுத்தோம், சேலரி கொடுத்தோம். இப்போ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நேஷனாலிட்டியை தெரிஞ்சுக்கிறதுக்கு அது என்ன டைப்னு தெரிஞ்சுக்கணும். டைப் ஆஃப் நேம். இப்போ அருண்குமார் சார் சொல்றாரு வந்து டைப் ஆஃப் நேஷனாலிட்டி அப்படின்னு கொடுக்கணும்னு சொல்றாரு. கரெக்ட். அது இப்போ நம்ம என்ன கொடுக்குறோம்? டைப் ஆஃப் நேஷனாலிட்டி அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். பூல் அப்படின்னு காமிச்சிருச்சு. பூல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பூலியன். பூலியன்ல வந்து ரெண்டு ரிசல்ட் தான் இருக்கும், ட்ரூ அல்லது ஃபால்ஸ். ட்ரூ அல்லது ஃபால்ஸ். இங்க வந்து நம்ம ட்ரூன்னு கொடுத்ததுனால அது வந்து இப்போ நம்ம என்ன கொடுத்தாலும் அது காமிச்சிடும். டைப் வந்து பூல் அப்படின்னு காமிச்சிடும். அது ட்ரூவா இருக்கலாம் அல்லது ஃபால்ஸா இருக்கலாம். ஸோ அருண்குமார் சார் சொன்னது கரெக்ட். இது வரைக்கும் உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அது பைத்தான்ல சில இது மட்டும் டேட்டா டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டேட்டா டைப் இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். எல்லா டேட்டா டைப்பும் நீங்க வந்து மெமரைஸ் பண்ணணும்னு நீங்க அவசியம் கிடையாது. அது நீங்க என்னென்ன டேட்டா டைப் இருக்குங்கிறத நீங்க டைப் இருக்குங்கிறத தெரிஞ்சுங்க. ஆனா தரவாகிறது வந்து அவ்வளவு அவசியம் இல்லை. இதை பார்த்து வச்சுங்க. சில இது பேசிக் டேட்டா டைப் நாங்க கொடுத்துருக்கோம் பாருங்க. இதை நோட் பண்ணிங்க எல்லாருமே. காட்டுது பாருங்க. டேட்டா டைப் பைத்தான்ல வந்து 14 டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிற காட்டுது. இது எல்லாரும் எழுதிக்குங்க. பாப்பா இந்த 14 டேட்டா டைப்ஸ் எழுதிட்டீங்களா? யாராவது சாட்டிங் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. இந்த எழுதுறேன்னா சார் டைம் வேணும்னு சொல்லுங்க. கம்ப்ளீட்டட். யாரும் கம்ப்ளீட் பண்ணாம இருக்கீங்களா? அப்படின்னா வெயிட் சார் அப்படின்னு போடுங்க. அடுத்தது இந்த ரூல்ஸ் ஃபார் ஐடென்டிஃபையர். அதுல ஒரு 3 ரூல் இருக்கு. இந்த ரூல்ஸ் ஃபார் ஐடென்டிஃபையர் போட்டு இந்த 3 ரூல் எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர், ஃபர்ஸ்ட் ரூல், ஃபர்ஸ்ட் லெட்டர் மஸ்ட் பி அண்டர்ஸ்கொயர் ஆர் ஆல்பா. டிஜிட்ஸ் allowed.
லென்த் மேபி எனிதிங். இந்த மூணையும் எழுதிக்கணும். இப்போ இந்த ரூலை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து வேரியபிள் டேட்டாலாம் எப்படி ஐடென்டிஃபையர்ல ஸ்டோர் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து REGNO ஈக்குவல் டு இப்போ 1001 கொடுக்கணும். எந்த எரரும் இல்லை. இங்க நம்ம ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொல்றோம் பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் மஸ்ட் பி அண்டர்ஸ்கொயர் ஆல்ஃபா. ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆல்ஃபா, அப்புறம் டிஜிட்ஸ் அலவுட்னு சொல்றாங்க. இப்போ இந்த ரூல் படி நம்ம வந்து இங்க ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து ஒன்று மாத்துறேன். 5 REGNO ஈக்குவல் டு 567 கொடுக்குறேன். இது கரெக்டா? இந்த 3 ரூல் இங்க அப்ளை ஆகுதான்னு பாருங்க. எதாவது ரூலை நம்ம மீறுறோமான்னு பாருங்க. என்ன சொல்லிருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் மஸ்ட் பி அண்டர்ஸ்கொயர் ஆர் ஆல்ஃபா. 5 REGNO ஃபர்ஸ்ட் ரூலை மீறுறோம். என்ன சொல்றோம்? ஃபர்ஸ்ட் லெட்டர் மஸ்ட் பி அண்ட் ஆல்பாபெட் ஆர் அண்டர்ஸ்கொயர். இங்க நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? 5 கொடுத்துருக்கோம். அதனால தான் எரர் வருது. ப்ரீவியஸ் லைன்ல REGNO கொடுக்கும்போது நமக்கு எந்த எரருமே வரல. இதே இதுனா அண்டர்ஸ்கொயர் REGNO ஈக்குவல் டு 1005 அப்படின்னு நான் கொடுக்குறேன். எந்த எரரும் இல்லை. ஸோ இடையில கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கொயர் நேம் ஈக்குவல் டு சந்துரு அப்படின்னு நான் கொடுக்குறேன். பாத்தீங்களா? அப்போ அண்டர்ஸ்கொயர் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டராகவும் இருக்கலாம், மிடில்ல கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. அதாவது மைனஸ்க்கும் அண்டர்ஸ்கொயருக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது இந்த அண்டர்ஸ்கொயர் வேணா ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும் நினைக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்துட்டோம், இதுல எந்த எரரும் இல்லை. ஆனா இது தப்பு. 5 REGNO ஈக்குவல் டு 567ங்கிறது ஃபர்ஸ்ட் ரூலை நாம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா மீறி இருக்கிறோம். டிஜிட்ஸ் யூஸ் பண்ணலாமா? ஆமா பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்பர் 1 ஈக்குவல் டு 15 கொடுக்குறோம். நம்பர் 1 15 கொடுக்குறேன். நம்பர் 1 இந்த 1ங்கிற நம்பர் வந்திருக்கு, எந்த எரரும் இல்லை. இப்போ நான் நம்பர் 2 13 கொடுக்குறேன், எந்த ப்ராப்ளம் இல்லை. இடையில வரலாம், நம்பர் லாஸ்ட்லயும் வரலாம், இதெல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்லை. நான் இஃப் அப்படி நான் கொடுத்துட்டு இஃப் ஒரு வேரியபிளா யூஸ் பண்றேன். இந்த 3 ரூல் இந்த அப்ளை ஆகுதா? இஃப் ஈக்குவல் டு நான் 20 கொடுக்குறேன். இது கரெக்டா? இஃப் ஈக்குவல் டு 20. யாராவது ஸ்டார்டிங் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. சந்திரு, நான் உங்களுக்கு அதை ஆன்சர் பண்றேன். அதாவது ஒரு பெரிய ப்ரோக்ராம் கூட எப்படி எழுதுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க, அதை நான் சொல்றேன். உங்களுக்கு தெரியுமா அது? சார் அதான் சார், இந்த குட்டி அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் மட்டும் பண்ண டிஃபால்ட் ஐடி என்ன சார்? ஆமா கரெக்ட். பெரிய ஒரு நிறைய லைன்ஸ் வருதுன்னா ப்ரோக்ராமுக்கு போயிடலாம். சரி சார். அதுக்கு இந்த இப்போ நான் ஐடியிலே பண்றேன் அப்படின்னா நான் ஐடென்டிஃபையர் போட்டு நான் பிரிண்ட் பண்ணிடலாம்ல? பண்ணிக்கலாம். சரி சார். இப்போ இஃப் ஈக்குவல் டு 20 இது வந்து இந்த 3 ரூலும் இதுல அப்ளை ஆகுதான்னு பாருங்க. இஃப் ஈக்குவல் டு 20 இந்த 3 ரூலும் இதுல அப்ளை ஆகுதா? இந்த 3 ரூல் படி இது கரெக்ட் தானா? இஃப் ஈக்குவல் டு 20 கரெக்டா இல்லையா? அதாவது சார்ட்டிங்ல கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஒரு வேரியபிள் இஃப்ல போய் நம்ம என்ன ஸ்டோர் பண்றோம்னா ஒரு 20 அப்படிங்கறத ஸ்டோர் பண்றோம். இதுல 4வது ஒரு ரூல் இருக்கு, என்னன்னா keywords should not be used. அது வந்து 4th ரூல், அதை எழுதிக்குங்க. இப்போ நான் if equal to 20 கொடுக்க என்ன சொல்லுது பாருங்க, சின்டாக்ஸ் எரர் அல்லது இன்வாலிட் சின்டாக்ஸ் சொல்லுது. ஏன்னா இதுல நான் 3 ரூல் கொடுத்துருக்கேன், 4வது ரூல் ஒன்று சேர்த்துங்க. keywords should not be used. keywords should not be used. அது என்ன கீவேர்ட்? அதாவது பைத்தானுக்குன்னு சொல்லி சில கீவேர்ட்ஸ் தெரியும். இப்போ உங்கள்கிட்ட கேட்டால் நீங்க நிறைய சொல்லுவீங்க, இங்கிலீஷ்ல வந்து நிறைய வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பைத்தானுக்கு சில வேர்ட்ஸ் தெரியும், அது கீவேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம தெரியணும்னா இதே ப்ராம்ப்ட்ல நம்ம என்ன பண்ணோம்னா இம்போர்ட் கீவேர்ட் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த கீவேர்ட் அப்படிங்கிற மாடல் வந்து இம்போர்ட் ஆகிடும்.
அதுக்கு அடுத்த லைன்ல கீவேர்டுன்னு கொடுத்து KW லிஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னு சொன்னா என்னென்ன கீவேர்டு இருக்குன்னு காமிக்கும். இதுல பாருங்க, இந்த 2 லைனையும் நோட் பண்ணிங்க. இம்போர்ட் கீவேர்ட் டாட் KW லிஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னு சொன்னா எல்லாம் காமிச்சிருக்கு. இது எல்லாம் பைத்தானுக்கு தெரிஞ்ச கீவேர்ட். இங்க இருக்கக்கூடிய இந்த எந்த கீவேர்டையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, வேரியபிளா ஐடென்டிஃபையரை யூஸ் பண்ணக்கூடாது. அதனால அந்த 4 ரூல் எழுதிங்க, 4th ரூல் சேர்த்துங்க. கீவேர்ட்ஸ் should not be used as identifier. இந்த 2 கமெண்ட் எழுதிங்க. அதான் கீவேர்ட்ஸ் எல்லாம் எப்படி பைத்தான நம்ம கெட் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த 2 கமெண்ட் நோட் பண்ணிட்டீங்களா? இம்போர்ட் கீவேர்ட் டாட் KW லிஸ்ட். இப்போ நீங்க எல்லாம் நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே நீங்க வந்து உங்க பைத்தான்ல நீங்க வந்து இதை இன்னைக்கு டெஸ்ட் பண்ணிடணும். நாளைக்கு டே டைம்ல கூட பண்ணிக்கலாம். நீங்க பண்ணீங்க, உங்களுக்கு டவுட் வரும், கேளுங்க. இதுக்கு அடுத்தது நான் உங்களுக்கு இந்த வெப்சைட் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத நான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வேற ஸ்கிரீனுக்கு மாறிக்கிறேன். உங்க எல்லாருக்குமே இந்த tneducation.orgங்கிற அந்த வெப்சைட் தெரியுதுன்னு நினைக்கிறாங்க. யாராவது சாட்டிங் கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. தெரியுதா அல்லது வெப்சைட் தெரியுதா உங்களுக்கு? தெரியுது சார். ஓகே. இந்த வெப்சைட் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். யூஸ்வலா எல்லா ஆன்லைன் கிளாஸ்லுமே வந்து வெபினார் மட்டும்தான் இருக்கும். ஆனா நாம வந்து அடிஷனலா நம்ம நிறைய விஷயங்களை இன்னைக்கு பார்க்க போறோம். வெப்சைட் மூலமாவே நம்ம நிறைய கத்துக்கலாம். அதாவது 24 hours நீங்க எப்பவும் நீங்க வந்து கத்துக்கலாம். வெபினார் வந்து வீக்லி 2 days தான் நம்ம பிளான் பண்ணிருக்கோம். நெசசிட்டின்னு சொன்னா நம்ம வந்து இன்னொரு நாள் கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாம் அரௌண்ட் த கிளாக் வந்து உங்களுக்கு இருக்கும். 24 hours நீங்க எப்பவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க tneducation.org வெப்சைட்டுக்குள்ள போயிங்க. அதுக்கப்புறம் ரைட் டாப்ல பாத்தீங்கன்னா லாகின் அப்படின்னு சொல்லி இந்த லாகினை கிளிக் பண்ணுங்க. இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ண எல்லாருக்குமே யூசர் நேம் பாஸ்வேர்டு நான் அனுப்பியிருக்கிறேன். ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் வந்தது, எனக்கு சார் வந்து நீங்க எனக்கு கிடைக்கலன்னு சொன்னாங்க. ஒரு இமெயில் ஐடி தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன். அருண்குமார் சார் மட்டும் சொன்னது, அதை நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்து நீங்க செய்ய வேண்டியது என்ன, அந்த லாகினை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் வரும். இந்த ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நீங்க அந்த யூசர் நேம்ங்கிற பாக்ஸ்ல நான் உங்களுக்கு அனுப்பின யூசர் நேம் நீங்க டைப் பண்ணுங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு நான் இதுல பத்மா 2021 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இது வந்து யூசர் நேம். அதாவது பத்மாவுடைய நான் பாஸ்வேர்டை நான் மற்றவங்களை நான் சொல்லக்கூடாது. நான் இதில் டைப் பண்றேன். நல்லா கவுன்சிங்க. பத்மா 2021 அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்புறம் பாஸ்வேர்டு கொடுக்கும்போது யூசர் நேம்ல பத்மால எல்லாருக்குமே இது காமன் ரூல். நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணதுல காமன் ரூலா நான் பண்ணிருக்கிறேன். என்ன பண்ணிருக்கேன்னு பாத்துங்க. யூசர் நேம் கொடுக்கும்போது எல்லா லெட்டருமே ஸ்மால்ல தான் இருக்கும். எல்லாருக்குமே இது காமனா பண்ணிருக்கேன். நம்ம பத்மானா பி வந்து ஸ்மால் தான், எல்லா லெட்டரும் ஸ்மால். ஆனா பாஸ்வேர்டு கொடுக்கும்போது பத்மால நான் என்ன பண்ணிருப்பேன்னு சொன்னா பி கேபிட்டல்ல கொடுத்துருக்கேன். பாஸ்வேர்டு கொடுக்கறதுக்கு வந்து இந்த வெப்சைட்ல அப்படி ஒரு ரூல். ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலா இருக்கணும். அதை கவுன்சிங்க. சார் நான் கொடுத்து எனக்கு வரல, நீங்க கமெண்ட் பண்ணக்கூடாது. பாஸ்வேர்டு நல்லா கவுன்சிங்க. யூசர் நேம்ல எல்லா லெட்டரும் ஸ்மால். பாஸ்வேர்டு உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், கரெக்டாக தான் அனுப்பியிருக்கிறேன், நீங்க கன்ஃபார்ம் பண்ணிங்க. பாஸ்வேர்டு கொடுக்கும்போது அதே இது வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல். அதுக்கப்புறம் அந்த நேம் கொடுத்ததுக்கு அப்புறம் அட்டு சிம்பிள் கொடுத்துருப்பேன். அதுக்கு ஒரு நேம் இருக்கும், அந்த நேம் ஒவ்வொருத்தருக்கும் மாறும். அப்புறம் இயர் வந்து 2021 கொடுத்துருப்பேன். அடுத்தவங்களுடைய இதுக்குள்ள யாருமே போறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. நீங்க என்ன பண்ணாலும் நான் மானிட்டர் பண்ண முடியும். வெப்சைட் எடுத்து என்னுடைய கண்ட்ரோல் இருக்கிறதுனால மானிட்டர் பண்ண முடியும். இப்போ நான் கொடுக்குறேன், பத்மாவுடைய கோர்ஸுக்குள்ள நான் லாகின் பண்றேன். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? யூசர் நேம் கொடுத்துட்டேன், பாஸ்வேர்ட் நான் கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் நான் லாகின் கொடுக்குறேன். நீங்க சாட் பண்ணி நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா, வெப்சைட் யூஸ் பண்றதுல உங்களுக்கு பைத்தான் யூஸ் பண்றதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்தது அப்படின்னு சொன்னா
நீங்க அதுக்கு ஒரு வழி இருக்குது, நான் சொல்றேன். இப்ப பாருங்க, நான் பத்மா அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட், இந்த கோர்ஸுடைய ஸ்டூடெண்ட். அவங்க வந்து எந்த கோர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா, ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராமிங்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் இங்க தெரிஞ்சிருச்சு. இப்போ இதுல இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங்கை நான் கிளிக் பண்றேன். உங்களுக்கு லாகின் பண்றதுல ஏதோ டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் இதுல நான் கிளிக் பண்றேன். இப்போ நம்ம உள்ள போயிட்டோம். எல்லாருமே நீங்க நோட் பண்ணிக்கங்க. கோர்ஸுக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம். ஓகே, இதுல கோர்ஸ் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றது, இதை கிளிக் பண்ணி நீங்க உள்ள போனீங்கன்னா ஒரு வீடியோ இருக்கும். இந்த கோர்ஸை பத்தி உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ நீங்க பார்க்கலாம். இல்லையா, இந்த வீடியோ நீங்க பார்த்துங்க. இப்போ நான் ரன் பண்ணல, நீங்க வந்து பார்த்துக்கலாம். இதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ வந்து ரன் ஆயிடும். திரும்பவும் நீங்க பேக்ல போறதுக்கு ஒண்ணு இந்த பேக் பட்டன், உங்களுக்கு ப்ரௌசர் யூஸ் பண்ணிருப்பீங்க எல்லாருமே, கூகுள் குரோம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிருப்பீங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணி இந்த வீடியோ நீங்க பார்த்துங்க. பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க பேக்ல போறதுக்கு இந்த பேக் பட்டனை கிளிக் பண்ணலாம், அல்லது பைத்தான் ப்ரோக்ராமிங். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க தேவைன்னா நோட் பண்ணிங்க. நான் அந்த வீடியோ ரன் பண்ணல, நான் கிரியேட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குது, நீங்க பாத்துக்கலாம். இப்போ நான் பைத்தான் ப்ரோக்ராமிங் கிளிக் பண்றேன், இந்த பேக் பட்டனை கிளிக் பண்ணி நீங்க பேக்ல வந்துக்கலாம். நான் பைத்தான் ப்ரோக்ராமிங் கிளிக் பண்றேன். அடுத்தது லேர்னிங் அவுட்கம்ஸ். இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணா நீங்க என்னெல்லாம் கத்துப்பீங்க அதான் இங்க கொடுத்துருக்கோம். லேர்னிங் அவுட்கம்ஸ் இதா இருக்குதா, இந்த சாப்டர்லாம் நம்ம படிக்கிறதா நமக்கு வந்து பிளான். பைத்தான் வேரியபிள்ஸ் அண்ட் ஆபரேட்டர்ஸ், கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதை பார்த்துங்க. இது வந்து எனக்கு இங்க ஸ்கிரீன்ல மட்டும் தானே தெரியுது, நான் ஒரு பிடிஎஃப் ஃபைல நான் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா திரும்ப பேக் பட்டன் வாங்க, அல்லது இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் கிளிக் பண்ணி வாங்க. இங்க பாருங்க ஒரு 4th ஆப்ஷன் இருக்கா, சிலபஸ் அண்ட் ஷெட்யூல். அதை கிளிக் பண்ணுங்க. இந்த இதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிடும். இதுல சிலபஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஷெட்யூல்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த ஒரு வாரம் நீங்க என்னென்ன பண்ணணும், ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது அது உங்களுக்கு வந்து அதுல ரெண்டுமே இருக்கும். சிலபஸ் இருக்கும், ஷெட்யூலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இது எல்லாருமே இன்னைக்கு பாத்துங்க. நாளைக்கு உங்களுக்கு நீங்க கேட்பேன், நீங்க வந்து நீங்க ஆன்சர் பண்ணணும். சாட்டர்டே என்ன ஒர்க் உங்களுக்கு, சண்டே என்ன, மண்டே என்ன, டியூஸ்டே என்ன பண்ணணும், வெனஸ்டே என்ன பண்ணணும், தேர்ஸ்டே என்ன பண்ணணும், ஃப்ரைடே என்ன பண்ணணும். திரும்ப நெக்ஸ்ட் சாட்டர்டே நெக்ஸ்ட் வீக் ஆரம்பிச்சிடும். செகண்ட் சாப்டர் வந்து உங்களுக்கு ஆரம்பிச்சிடும். ஓகே, அடுத்தது நமக்கு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன். செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன்னா என்னன்னா, நீங்க ஒவ்வொருத்தரும் யார் யாரு என்ன பண்றீங்க, என்ன படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கறத இங்க சொல்லணும். இப்போ நான் இந்த செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டுக்கு நான் போறேன். நான் என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்க. நான் இப்போ இந்த கோர்ஸுக்கான டீச்சர். இங்க பாருங்க, இதுல நான் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பை டீச்சர், நான் இதுல வந்து செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கிறேன். இதை நான் கிளிக் பண்றேன். நான் என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்க. இதை நீங்களும் பார்த்துக்கலாம். இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க பார்த்துக்கலாம். என்ன சொல்லியிருக்க பாருங்க. I am Murugan, teacher of this Python programming course. I have been teaching computer science more than 20 years. I am much interested in teaching Moodle and Python online. I belong to Thuthukudi. I am happy to see you all in this online course. அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். நீங்க எனக்கு ஏதாவது பதில் சொல்லணும் விரும்புறீங்க அப்படின்னா நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி சொல்ல விரும்பலாம். I am very eager to learn Python programming from you அப்படின்னு சொல்லலாம். அல்லது வேற எது நீங்க சொல்லணும்னு விரும்புறீங்கன்னா இந்த ரிப்ளைன்னு ஒரு பட்டன் இருக்கா, இதை கிளிக் பண்ணி நீங்க வந்து பண்ணிக்கலாம். இந்த ரிப்ளைங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். திரும்ப நான் பேக்ல போறதுக்கு இந்த பேக் பட்டனை கிளிக் பண்ணேன். நீங்க இது வந்து நான் உங்களுக்கு வந்து என்ன செல்ஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பை டீச்சர். இப்போ நான் வந்து ஒரு டீச்சரா நான் லாகின் பண்ணல இந்த கோர்ஸ்ல, பத்மாவா லாகின் பண்ணிருக்கேன். உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ரைட் டாப்ல பாருங்க, பத்மா ராமலிங்கம்னு தெரியுது. ஸோ நான் பத்மாவா லாகின் பண்ணிருக்கேன். இப்போ பத்மா செல்ஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இங்க ஆட் எ நியூ டிஸ்கஷன் டாபிக் இருக்கா, இதை கிளிக் பண்ணணும். இது எப்படி பண்றதுன்னு பாருங்க. ஸோ எல்லாருமே எனக்கு நீங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பை டீச்சர் சொல்லி கொடுத்து நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க.
நீங்க உங்களை செல்ஃப் இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க லாகின் பண்ணீங்க. இப்போ நான் பத்மாவுக்கு நான் செல்ஃப் இன்ட்ரோடியூஸ் பண்றது எப்படி நான் காட்டுறேன், இதே மெத்தட்ல நீங்க உங்களுக்கு பண்ணிக்கணும். ஆட் ஏ நியூ டிஸ்கஷன் டாபிக். இதை கிளிக் பண்ண உடனே ஒரு புது ஸ்கிரீன் வருது. இதுல சப்ஜெக்ட் இருக்கு. இதுல எக்ஸாம்பிளுக்கு வந்து பத்மா இந்த மாதிரி சொல்லலாம், செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பை பத்மா அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து கொடுத்துக்கலாம். சார் வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து எனக்கு இங்கிலீஷ் நான் அவ்வளோ தரவா தெரியாது, தமிழ் தான் நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து என்ன செய்யுங்க, தமிழ்ல கூட நீங்க டைப் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அழகின ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நீங்க தமிழ்ல கூட நீங்க டைப் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ்ல நீங்க உங்களுக்கு தெரியாதுனாலுமே பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்ச மினிமம் இங்கிலீஷ்ல இருந்து நீங்க டைப் பண்ணுங்க, யாரும் சிரிக்க மாட்டாங்க. நாம கத்துக்குவோம். இப்போ செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பை பத்மா அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்ட் ஹெட்டிங். இதுக்கு உள்ள இந்த இடத்துல மெசேஜ் ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதுல வந்து உங்களோட பத்தி நீங்க டைப் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பத்மா டைப் பண்ணலாம். ஐ எம் பத்மா, ஐ எம் ஸ்டடிங் பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட், அவங்க என்ன பிஇ என்ன பிரான்ச் எனக்கு தெரியல, அதை நீங்க டைப் பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இன் எக்ஸ் காலேஜ், ஐ பிலாங் டு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட், ஐ எம் மச் இன்ட்ரெஸ்டட் டு லேர்ன் பைத்தான் ப்ரோக்ராமிங். இந்த மாதிரி வந்து அவங்க என்னென்ன சொல்ல விரும்புறாங்களோ அது எல்லாமே இதுல வந்து போட்டுக்கலாம். இதுல டைப் பண்ணிட்டு இதுல நிறைய ஆப்ஷன் இருக்கு, நிறைய டூல்ஸ் இருக்கு பாத்தீங்களா. இந்த டூல்ஸ் எல்லாமே பாருங்க, இதுல மினிமம் டூல்ஸ் இருக்கு. இன்னும் அதிகமான டூல்ஸ் வேணா இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா இன்னும் அதிகமா கிடைக்கும். இந்த டூல்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத வந்து நான் ஃபியூச்சர்ல வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த டூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சில இது தெரிஞ்சதுதான், நீங்க எம்எஸ் வேர்ட்ல கூட நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க, அதுல பார்த்த டூல்ஸ் தான். இது எல்லாம் நீங்க டைப் பண்ணிட்டு, நான் இப்போ நான் ஸ்டோர் பண்ண போறது இல்லை, ஏன்னா பத்மாவுடைய செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும், அதை கொடுக்கறதுக்கான ரைட் எனக்கு கிடையாது. இதுல டைப் பண்ணிட்டு போஸ்ட் டு ஃபோரம் அப்படின்னு சொன்னா இது வந்து போஸ்ட் ஆகும். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருக்கா செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன்ல? நான் பேக்ல போயிடலாமா? ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னா ஓகேம்மா. யாருக்காவது டவுட் இருந்தா நீங்க சாட்டிங்ல ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன்ல ஏதாவது டவுட் இருக்குன்னா ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன்ல டவுட் இல்ல? ஓகே. நான் இப்போ வந்து பத்மாக்கு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கல, அவங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்துடும், அது வந்து ஆட் ஆயிடும். எனக்கு கீழே வந்து வரிசையா வந்துடும், எல்லாருமே இது வந்து தெரிய ஆரம்பிச்சு. நாளைக்கு நான் பார்க்கும்போது இந்த கோர்ஸினுடைய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட்டிசிபென்ட்ஸும், ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லக்கூடாது ஏன்னா டீச்சர்ஸ் கூட இந்த கோர்ஸ்ல இருக்கிறாங்க, எல்லாருடைய நேமும் இதுல வந்து நாளைக்கு வந்து செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் வந்து நீங்க எல்லாருமே இதுல வந்து கொடுத்துருக்கணும். ஒருத்தவங்க பண்ணதுக்கு வந்து இன்னொருத்தவங்க வந்து ரிப்ளை பண்ணலாம். ரிப்ளை நான் உங்களுக்கு எப்படி ஒரு டீச்சர் பண்ணதுக்கு ரிப்ளை பண்றது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி நீங்க மற்றவங்களும் ரெஸ்பாண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க எல்லாருமே செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருங்க. அது இதுல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த கோர்ஸ்ல இருக்கிறாங்க, இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க, டீச்சர்ஸும் இருக்கிறாங்க, டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் உள்ளவங்க இருக்கிறாங்க. எல்லாருமே நாம வந்து செல்ஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கணும். இப்போ பத்மாக்கு நான் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்காமலேயே நான் வந்துட்டேன். இங்க டாப்ல பார்த்தோம்னு சொன்னா 4 ஆப்ஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். கோர்ஸ் இன்ட்ரோடக்ஷன் என்னன்னு பார்த்துட்டோம், லேர்னிங் அவுட்கம்ஸ், இந்த கோர்ஸை படிக்கிறோம் நமக்கு என்ன கெயின் இருக்குது, என்ன தெரிஞ்சுக்குவோம் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டோம். சிலபஸ் அண்ட் ஷெட்யூல் இதை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. அதாவது ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுங்க. ஒன்று ஐடியல் கம்ப்யூட்டர் அகாடமி வச்சுக்கலாம், அல்லது முருகன் சார்னு வச்சுங்க. அதுக்குள்ள வந்து அதாவது பைத்தான் ப்ரோக்ராமிங் கோர்ஸ் வச்சுங்க. அதுக்குள்ள நீங்க எல்லா மெட்டீரியலும் நீங்க போட்டுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சிலபஸ் அண்ட் ஷெட்யூல போட்டுங்க, நீங்க கிரியேட் பண்ண ப்ரோக்ராமை போட்டுங்க. இந்த மாதிரி எல்லாமே நீங்க அதை ஸ்டோர் பண்ணுங்க. இப்போ இந்த 4 ஆப்ஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் டிஸ்கஷன் ஃபோரம் சொல்லி இருக்கு. உங்களுக்கு சப்ஜெக்ட்ல ஏதாவது டவுட்னு வச்சுங்க. நான் வந்து கூட அவைலபிளா இல்லாம இருக்கலாம். நீங்க எந்த டைம் மிட் நைட்ல கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, மிட் நைட்ல உங்களுக்கு டவுட் வரும்போது வந்து நீங்க என்ன செய்யக்கூடாது, ஃபோன் பண்ணி கேட்கக்கூடாது. இந்த டிஸ்கஷன் ஃபோரத்துக்கு போங்க, இதை கிளிக் பண்ணுங்க. போனதுக்கு அப்புறம் ஆட் ஏ செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்த மாதிரி இங்க ஆட் ஏ நியூ டிஸ்கஷன் டாபிக் இருக்கு. இதை கிளிக் பண்றோம்.
சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து நீங்க உங்களுக்கு என்ன டவுட்டோ அதை பிரீஃபா கொடுத்துருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து how to create Python program அல்லது create Python program ஷார்ட்டா கொடுத்துருங்க. இதுல லென்த்தியா டீடைலா கொடுத்துட்டு இதுல போஸ்ட் டு ஃபோரம்னா உங்க டவுட் வந்து ஆட்டோமேட்டிக்கா இங்க போஸ்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் நான் எப்போ பாக்குறேனோ பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த டிஸ்கஷன் ஃபோரத்தை நம்ம பார்த்துட்டோம். இதுல வந்து டாபிக் ஒரு பிரீஃபா கொடுத்துக்கிறோம், இதுல வந்து டீடைலா கொடுத்துக்கிறோம். உங்களுக்கு தேவைன்னா இந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டூல்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க, நானும் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் நீங்க நாளைக்கு எல்லாருமே பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த ஹெட்டிங்குள்ள செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்த்துடணும், லேர்னிங் அவுட்கம்ஸ் பார்த்துடணும், செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பண்ணிடணும், சிலபஸ் அண்ட் ஷெட்யூலை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போதைக்கு உங்களுக்கு சப்ஜெக்ட் உள்ள ஏதாவது டவுட் இருந்தால் இதில் போஸ்ட் பண்ணுங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் வீக்குக்கான சிலபஸ் வந்து பைத்தான் வேரியபிள்ஸ் அண்ட் ஆபரேட்டர்ஸ். இது வந்து பைத்தான் இன்ட்ரோடக்ஷன், இதை போய் பார்த்துங்க. அப்புறம் அவுட்புட் அண்ட் இன்புட் இந்த வீடியோ பார்த்துங்க. இது வந்து ஒரு வீடியோ, கிராமர் ஒரு வீடியோ, ஆபரேட்டர்ஸ் ஒரு வீடியோ, டேட்டா டைப்ஸ் வந்து ஒரு வீடியோ. இதுதான் இந்த வாரத்துக்கான சிலபஸ். இந்த 5 வீடியோவையும் நீங்க நாளைக்கு என்ன செய்யணும் பார்த்துக்கணும். இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் ஃபார்ம்லயும் உங்களுக்கு இருக்குது இல்லையா? இதை நீங்க டவுன்லோட் பண்ணி நான் சொன்ன ஃபோல்டர்ல நீங்க என்ன பண்ணிக்கணும், இதெல்லாம் நீங்க ஸ்டோர் பண்ணிக்கணும். இந்த 4 ஃபைலை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர், இந்த வாரத்துக்கான சிலபஸ். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்குக்கான சாப்டர் தான் இருக்குது. இப்போதைக்கு நம்ம நெக்ஸ்ட் சாப்டரை பத்தி நீங்க மறந்துடும், அது நிறைய கன்ஃபியூஸ் பண்ணும். ஓகே, நான் இந்த டாபிக் விட்டு நான் வெளியே வந்துட்டேன். இப்போ நாம வந்து ஒரு சார்ட்டிங் வரும். நான் அதை ஸ்கிரீன் ஷேரிங் நான் கேன்சல் பண்ணிட்டு நான் அங்கே வரேன். இது வரைக்கும் உங்களுக்கு இருந்ததுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, சார்ட்டிங்ல வந்து கேளுங்க. எல்லாருக்குமே நான் இப்போ வந்து ஒரு அசைன்மெண்ட் சொல்லிட்டேன், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தேவையானதை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுங்க, படிச்சிருங்க. நாளைக்கு உள்ள நீங்க எல்லாருமே வந்து செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பண்ணிடணும், அது ரொம்ப கம்பல்சரி. இன்னைக்கு நடக்கக்கூடிய கிளாஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நான் இந்த வீடியோவை நாளைக்கு நான் டே டைம்ல நான் ஷேர் பண்றேன். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்டுக்கும் இந்த tneducation.org அந்த வெப்சைட்ல உள்ள இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் கோர்ஸுக்கும் உங்களுடைய இமெயிலுக்கும் தான் லிங்க் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு கம்யூனிகேஷன், நான் தகவல் சொல்றது வந்து எப்படி சொல்ல முடியும்னா இமெயிலுக்கு தான் சொல்ல முடியும். அதை வந்து நம்ம வாட்ஸ்அப்புக்கோ மொபைல் ஃபோனுக்கோ லிங்க் பண்ண முடியாது. அதனால நீங்க டெய்லி காலையில இமெயில போய் பார்க்கறது ஒரு பழக்கமா வச்சுங்க. நான் பார்க்கல சார், மறந்துட்டேன் சார் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா கம்யூனிகேஷன் அதுக்கு தான் பண்ண முடியும். வாட்ஸ்அப்ல பண்றது கொஞ்சம் கஷ்டம், அதுல தான் நான் ஷேர் பண்ணிருக்கேன். அந்த கோர்ஸுக்கு உள்ளே இருந்துட்டு ஒவ்வொருத்தருடைய டீடைல்ஸ் வந்து நான் என்ன பண்ணலாம், அங்க இருந்து நம்ம பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா இல்ல ஷேர் பண்ணுங்க. சார்ட்டிங்ல டவுட் கேட்கலாமா? அருண்குமார் சார் வந்து வெப்சைட் லிங்க் கேட்டிருக்காரு, நான் வந்து திரும்ப அனுப்புறேன். சார்ட்டிங்ல கொடுக்குறேன். tneducation.org. அருண்குமார் சாருக்கு மட்டும் இந்த இமெயில் எனக்கு வந்து உங்களுடைய இமெயில் எனக்கு ஒரு தப்பா இருக்கலாம். உங்களுடைய இமெயில் எனக்கு வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்புங்க, நாளைக்கு டே டைம்ல நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணிடுறேன். வேற யாருக்காவது லிங்க்ல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க.